ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். ஆமேன். இந்த கால வேளை தேவனுடைய சமூகத்தில் எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்? ஆமேன், அல்லேலூயா. சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4:4 நாம் வாசிக்க முடியும். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். ஆமேன், அல்லேலூயா. அப்போ சந்தோஷம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை ஏதோ ஒரு சாதாரண நிலையில் பேசப்பட்ட வார்த்தை அல்ல. உலகம் பிரச்சனைகளுக்குள்ள, போராட்டங்களுக்குள்ள, கண்ணீருக்குள்ள, வியாதிக்குள்ள, வறுமையில் என்ன செய்கிறது? ஒவ்வொரு நாளும் சாபத்தின் ஊடாக எல்லாவற்றையும் பிறப்பித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நாம மாத்திரம்தான் இதிலிருந்து விடுபட்டு இன்னொரு ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாக என்ன செய்கிறோம்? தேவனுடைய சமூகத்தில் நாம் உட்கார்ந்துருக்கிறோம். கரங்களை சொல்லுங்க. ஆமே. இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். உலகம் பிரச்சனையில் இருக்கா? நாம் பிரச்சனையில் இருக்க முடியாது, கூடாது. உலகம் எல்லா நிலைகளிலும் தாழ்ந்து இருக்கிறதா என்றால் நாம் தாழ்ந்து இருக்க முடியாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆண்டவராகிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே எப்படி இருக்குது? தனியாக பிரிச்சிட்டார். கோசே நாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. அங்கே பகல் இருந்தது, இங்கே காரிருள் இருந்தது. அங்கே சுகம் இருந்தது, எகிப்தில் என்ன இருந்தது? வாதை இருந்தது. ஆமேன், அல்லேலூயா. அங்கே சமாதானம் இருந்தது, இங்கே பயமும் திகிலும் காணப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே எகிப்திலேயே நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று அங்கேயே என்ன செய்தார்? அழகாக ஒரு பிக்சரை புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நாம் என்ன செய்கிறோம்? அதை நாம் அறிந்திருக்கிறோம். கரங்கள் தலையில் சொல்லுங்கள். இதுதான் நமக்கு தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதமான காரியம். ஆகையினால தான் சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறார். ஆகையினால தான் சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறார். இந்த சந்தோஷம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை, நான் இந்த உலகத்தினுடைய மக்கள் அல்ல, நான் தேவனுடைய மக்களாக இருக்கிறேன், அல்லது தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரனாக இருக்கிறேன், அல்லது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரஜையாக இருக்கிறேன், சிட்டிசன் ஆஃப் காட்ஸ் கிங்டம், அதில் தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலையில், அப்படிப்பட்ட எண்ணத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நினைவு நமக்குள்ளே இருக்கிறனா எதை குறித்து என்ன கிடையாது? பயம் இல்லை. பயம் இருக்குமா? இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. 2015 அந்த நாட்களில் எப்படி இருந்தது அப்படின்னா, எல்லா இடத்துலையும் தண்ணி இருந்துச்சு. நாங்கள் வசிக்கின்ற இந்த இடத்துல என்ன கிடையாது? கீழெல்லாம் தண்ணி இருந்துச்சு, கழுத்தளவுக்கு தண்ணி. நாங்கள் மேலே இருந்தோம். ஆகினால எல்லாரையும் இப்படியே சுற்றி பார்த்தோம். எல்லா ஜனங்களும் அப்படியே என்ன செய்தாங்க? துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நமக்கு அவர்களை குறித்து என்ன இருந்தது? ஒரு அச்சமும் பயமும், ஐயோ இவங்க இப்படி இருக்கிறாங்களே என்ற ஒரு பரிதாபமும் இருந்தது. சந்தோஷப்படலை. ஆனால் நம்மை குறித்து என்ன இருந்தது அப்படின்னா சந்தோஷம் இருந்துச்சு. நாம் இந்த நிலையில் கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறாரு. இந்த தண்ணிக்கு, இந்த மழைக்கு, இந்த வெள்ளத்துக்கு, இந்த 2015 இருக்கக்கூடிய இந்த வெள்ளத்திற்கு கர்த்தாவே எங்களை தப்பு வைத்தர், எங்கள் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி தேவனை சந்தோஷத்தோடு துதித்தோம். ஆமென். இது எவ்வளவு உண்மையோ அதை காட்டிலும் பல கோடி உண்மை என்னவென்றால், நாம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற நாம் அப்படிப்பட்ட நிலையில் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம், மிகப்பெரிய ஒரு தன்மை நமக்குள்ள. ஆமென், ஆமென். நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம், இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற அந்த காரியம், ஒட்டுமொத்த உயிரினமும் இந்த விசுவாசத்தை பெற்றிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவருடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் இது பிரிக்கப்பட்டிருக்கிறது, பகுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்திலும் தேவனாய கர்த்தர் இந்த விசுவாசத்தை வைத்திருக்கிறார் என்றால், இந்த உயிரினத்தில் மிகவும் விசேஷித்தமாக அல்லது உயர்வான நிலையில் இருக்கக்கூடியது யார் என்றால் மனுஷன் மட்டும்தான். மனுஷன்தான் உயர்வானவன். த க்ரௌன் ஆஃப் கிரியேஷன் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேன் இஸ் த க்ரௌன் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதன் தான்
இந்த படைப்பினுடைய மணிமகுடமாய் இருக்கின்றான் என்று சொல்லி. அப்போ இவனுக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது என்றால், தன் விசுவாசம்னு ஒன்று இருக்குது, கடவுளை நம்புகிற நம்பிக்கை அல்லது விசுவாசம் என்று சொல்லி ரெண்டு நிலை இருக்குது. ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழ்கிறான் என்றால் கடவுளை நம்புகிற நம்பிக்கை அவனை விட்டு ஒரு மணித்துளி அவனை விட்டு கடந்து போகுமானால் இந்த மனுஷன் இந்த பூமியில் உயிரோடு வாழவே முடியாது, வாழவே மாட்டான், அவனால் இருக்க முடியாது, உடனே போய் தன்னை மாய்த்து கொள்வான். ஏன்னா கடவுளை நம்புகிற நம்பிக்கையின் அதுதான் மையம், அதை சுற்றி தான் தன்னை நம்புகிற நம்பிக்கை இருக்குது. காலையில் எந்திரிக்கிறோமா, நான் கனடா போய் என் பையனை பார்ப்பேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆம். இது என்னது? விசுவாசம். இன்னைக்கு சாயந்தரம் சபை முடிச்சுட்டு சபை மக்களாக நாம் வீட்டுக்கு போயிட்டு கறி எடுத்து பிள்ளைகளுக்கு சமைச்சு நானும் ஆண்டவரை ஆராதித்து போன பின்பு குடும்பமாக உட்கார்ந்து சாப்பிடுவோம். நம்புகிறோம். விசுவாசம். இது எதிர்காலத்தை குறித்து, இந்த எதிர்காலத்தை குறித்து இருக்கிற நம்பிக்கை, தன் சுய விசுவாசம், அது அவனுக்குள்ள இருக்கப்படுகிறது என்றால் கடவுளை நம்புகிற நம்பிக்கையின் ஆதாரத்தின் அந்த மையத்திலிருந்து தன்னை நம்புகிற நம்பிக்கை என்ன செய்கிறது? அவனை வழி நடத்துகிறது. அப்போ இதனுடைய அடிப்படையில், கடவுளை நம்புகிற நம்பிக்கையின் அடிப்படையில் உலகத்துள்ள மனுஷர்கள்லாம் 6 நிலைகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படி என்றால், குகைகளில் காடுகளில் வாழ்கிற ஜனங்கள் விசுவாசம் இருக்குது, அந்த விசுவாசத்தை வைத்தது தேவன் தான் நல்லா தெரியும், ஆனால் தேவனுடைய பேர் தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர் என்கிற அந்த குணாதிசயம் அந்த பண்பு அவர்களுக்கு தெரியாது. ஆகவே இயற்கையை தெய்வமாக கொண்டு வணங்கி கொண்டு இருக்கிற ஜனங்களாக அவங்க இருக்கிறாங்க. அடுத்தது, இந்த பூமியில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்காங்க? நல்லா படிச்சிருக்கிறாங்க, இருதயம் குருடாக இருக்குது, ஆகையினால தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி வழிபடுகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. அடுத்தது, சிலை வழிபாடு செய்து கொண்டு இருக்கிற சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள். அடுத்தது, உலகத்தில் பெயரளவில் கிறிஸ்தவங்களாக இருந்து உலகத்தில் என்ன விதமான மக்கள்கள் பாவ நிலையில் அவங்க இருக்கிறாங்களோ அதே போல் பாவ நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பெயரளவில் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. பிதாவை தெரியும், குமாரனை தெரியும், பரிசுத்த ஆவியை தெரியும், குமாரனுடைய இரத்தம் கழுவுதலையும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துவதும் பிதாவுடைய அன்பையும் அனுபவிக்கலை. நானும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்தேன், அப்படிப்பட்ட நிலையில் தான் பெயரளவில் கிறிஸ்தவனாக இருந்தேன். பிதா நல்லா தெரியும், ஆனால் அவருடைய அன்பை நான் ருசிக்கலை. குமாரனை தெரியும், இரத்தம் கழுவுதலை நான் அடையவில்லை. பரிசுத்த ஆவியை தெரியும், பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தல் நான் அறிந்து கொள்ளவில்லை. அப்போ எந்த மனுஷன் தேவனை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கின்றானோ, நீங்கள் அனுபவிக்கின்றான் என்றால் ஏதோ வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், அதுதான் உண்மை. இப்போது ஆதியாகமத்தின் புத்தகம் 4:1 வாசிங்களேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 4:1 போதும். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான்னா நமக்கு தெரியும் இல்லையா? என்ன செய்தான்? உடல் உறவு கொண்டான் என்ற ரீதியில் அங்கே இருக்குது, அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவள் கர்ப்பவதியாகி அப்படின்னு இருக்கு. அறிந்தானா? அவங்கள நல்லா எனக்கு தெரியுங்க, அவர் நல்லா அறிவேனா அப்படின்னா, அடப்பாவி அவர் அறிவியா அப்படின்னா கேட்க முடியும்? இல்லை, நல்லா தெரியுங்க அவரை. வேதத்தின்படி அறிந்து கொள்ளுதல் என்று சொல்லப்படுகிறது அனுபவித்தலுக்கும், அனுபவித்தல் என்று சொல்லப்படுகிறது அறிந்து கொள்ளுதலுக்கும். அதாவது கணவன் மனைவியினுடைய உறவுக்கு ஒப்பமையாக சொல்லப்பட்டவை தான் அவை. நான் என்ன செய்யல? தேவனை அறிந்து கொள்ளவில்லை, தேவனை அனுபவிக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் இரத்தம் கழுவுதலையும் பரிபூர்ண அன்பையும் வழிநடத்துதலையும் பரிசுத்த ஆவியான வழிநடத்துதலையும் நான் என்ன செய்யல? அறிந்து கொள்ளலை, அனுபவிக்கலை. ஆகையினால உலகத்தினுடைய இந்த மக்கள் எப்படி வாழ்கின்றார்களோ அதை போல நான் வாழ்ந்தேன், அதுதான் உண்மை. அடுத்தது, அதற்கு மேலே இருக்கிறவங்க யாருன்னா யூதர்கள். அதற்கு மேலே இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு தேவனுடைய அன்பை அனுபவிக்கின்ற, அறிந்து கொண்டு, அதாவது கணவன் மனைவிக்கு ஒப்பமையாக சொல்லப்பட்ட அந்த அறிந்து கொள்ளுதலை
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் நாம் நம்முடைய சபையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்முடைய சபையில் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். உலகெங்கிலும் வலைதளங்களில், யூடியூப்பில், ஆவிக்குரிய சபைகளில் தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களும் அப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்கிறாங்க. உயர்வான, உன்னதமான, மேலான, ஒப்பற்ற நிலையில் இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. நாம் இந்த விசுவாசத்தில், கிறிஸ்தவருடைய விசுவாசத்தை நம்ம அறிந்து நம்ம தெரிந்து கொண்டு இப்போ யூதர்களை பற்றி நம்ம என்ன செய்து கொண்டிருக்கோம்? படித்து கொண்டிருக்கோம். யூதர்களுக்கும் என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது. இருக்கா? யூதர்களுக்கு விசுவாசம் இருக்கா? எப்படிப்பட்ட விசுவாசம்? அவர் மேசியா எங்களுக்கு வருவார், எங்களை பாதுகாப்பார், எங்களை வழிநடத்துவார், எங்களை போஷிப்பார் என்று இப்போ நம்புறாங்க. இப்போ நம்புறாங்க. மேசியா வந்து மேசியா நான் தான் என்று சொல்லி அவர்களுக்குள்ள சில கூட்டத்தின் மத்தியில் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். மேசியா நான் தான் என்று சொல்லி. யாருன்னு நமக்கு தெரியும். யாரு? யாருக்கிட்ட வெளிப்படுத்தினார்? யார்கிட்ட வெளிப்படுத்தினார்? சமாரிய ஸ்திரீ கிட்ட வெளிப்படுத்தினார், இல்லையா? அப்ப சமாரிய ஸ்திரீ கிட்ட தேவனாகிய கர்த்தர் தம்மை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அப்போ அவர் தம்மை வெளிப்படுத்தின உடனே அந்த ஊருக்குள்ள போய் இவர்தான் மேசியாவா என்று பாருங்க அப்படின்னா வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு, பெண்ணே, நீ சொல்வது நிமித்தம் அல்ல, நாங்களே அவரை கண்டோம், அவருடைய வாக்கினாலே நாங்களே அவரை கண்டோம் என்று சொல்லி பார்த்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர்கள், இன்னும் சில யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எண்ணிக்கைக்கு குறைவான அளவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று கண்டு கொண்டாங்க. அதில் குறிப்பிடப்பட்ட அல்லது குறிப்பிடத்தக்க நபர் யார் என்றால் நிக்கதேமு. அவன் வர்றான், நைட்டு வர்றான். டேய், நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னார். நான் எப்படி பிறக்கணும்? எங்கள் அம்மா வயிற்றில் போய் பிறக்க முடியுமா? எங்கள் அம்மா இல்லையே, நானும் வயதாயிட்டேன். நாடா நீனு மோசே ஆகமத்தை நீ போதிக்கிற இல்லையா? நீ போதகன், நீ ஒரு பரிசேயன், யூதன் பரிசேயன், போதகனா இருக்க, நீ போதிக்கிற மோசே ஆகமத்தை நீ போதிக்கும் போது என்ன போதிக்கிற? வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தில் உயர்த்தின பொழுது பாம்பினால கடிபட்ட விஷம் ஏறிக்கொண்டு செத்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் பாம்பை நோக்கி பார்த்தாங்க, பிழைத்து கொண்டாங்க. அதுபோல பாவம் என்கிற பாம்பு உன்னையும், உன் பிள்ளையையும், உன் மூதாதையரையும், உன் தாய் தகப்பனையும் வழி வழியாய், சந்ததி சந்ததியாய் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் தீண்டு இருக்குடா. பாவங்கிறது தீண்டு இருக்கு. என்ன பார்க்கணும்? நோக்கி பார்த்தா நீ பிழைத்துக்கொள்ள. எப்படி பார்க்கணும்? சட்டதிட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள், 10 கட்டளைகள், 10 கற்பனைகள், பலிகள், பண்டிகைகள் எதுவும் என்ன மீட்க முடியல. மாறாக அந்த முறைமைகள் எல்லாம் நீ பாவி என்று என்னை சுட்டி காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, நான் செய்த பலிமுறைகள் எல்லாம் ஒரு மைல்கல் போல நான் உன்னுடைய பாவத்தை சுமந்து நான் தீர்க்க முடியாது. இதோ ஒருத்தர் வருகிறார், அவர் கல்வாரி சிலுவையில் அவர் மரித்து உன்னுடைய பாவத்தை போக்கக்கூடிய அவர்தான் என்று சொல்லி ஒரு மயில், அதை இண்டிகேட்டர் போல ஒரு மயில் காட்டி ஒரு பயணத்திற்கு, ஒரு சென்றடைவதற்கு எப்படி ஒரு மயில் கல் ஒரு காரணியாக இருக்கிறதோ அதுபோல பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிதாவாகிய தேவன் அன்பை வெளிப்படுத்த கல்வாரி சிலுவையை ஒவ்வொரு பலியும் உள்ள என்ன செய்தது? வழிகாட்டி கொண்டிருந்தது. நீ என்ன செய்ய போய் அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் முடியல, பொய்த்து போயிடுச்சு, இப்படி ரத்தத்தினால என்னை கழுவுங்க அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னாரு. அப்பொழுதுதான் ஆண்டவராய் கர்த்தர் அருமையான ஒரு வார்த்தையை பேசினார். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில், எவரை தந்தருளி? இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிற வார்த்தை எப்ப அன்பு கூர்ந்தார்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் அன்பு கூர்ந்தார். அதுதான் உண்மை. கல்வாரி சிலுவையில் அன்பு கூர்ந்தாரா? இல்லை. உலக தோற்றத்துக்கு முன்பாக அன்பு கூர்ந்தபடியினால்தான் ஆதாம் ஏவாள் பாவம் செய்து அவரை மன்னிக்க முடிந்தது. உலக தோற்றத்துக்கு முன்பாக அன்பு கூர்ந்தபடினால்தான் காயின் ஆபேலை கொன்ற பொழுது அவனை கொல்லலங்க, அவனை கொல்லல. முதல் கொலை, முதல் மரணம்,
முதல் ரத்தம் சிந்துதல், முதல் பாவம், முதல் பாவத்தினுடைய பலத்த கிரியை அது. என்ன செய்தா? காயினுக்கு அன்பு பாராட்டி அவனை யாரும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அடையாளம் போட்டார். எவ்வளவு பரிபூர்ண அன்பு பாருங்க பயணித்தது. அப்போ முதல் உலக அழிவதற்கு முன்பாக தேவனுடைய பரிபூர்ண அன்பு பயணித்தது. எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைச்சாரு. ஆனா ஆதாம் ஏவாளுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்தார். என்னவென்றால், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். 3:15 ஆதியாகமம். அப்போ அந்த வார்த்தை என்ன செய்யப்பட வேண்டும்? நடைபெற வேண்டும், நிகழ்த்தப்பட வேண்டும் என்றால் ஆதாமுடைய வித்து தேவை. ஆகையினால்தான் நோவாவை தேர்ந்தெடுத்து சேம் காம் யாப்பேத்தின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் பிறக்கும்படி அவர் காரியங்களை நடப்பித்தார். சேமுடைய வம்சத்தில் ஆபிரகாம் வந்தான். ஆபிரகாம் அவனுக்குள்ள பரிபூர்ண அன்பு பயணித்தது, ஈசாக்குக்குள்ள பயணித்தது, யாக்கோபுக்குள்ள பயணித்தது, யோசேப்புக்குள்ள பயணித்தது. இப்போ எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, எகிப்து தேசத்தில் ஆலோட்டில் நிமித்தமாக வாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு இடம் இருக்கு, எங்க? மீதியான் தேசத்தில் ஓரேப் என்னும் பர்வதத்தில் ஒரு இடத்துல தேவனாகிய கர்த்தர் முச்செடியில் மோசேக்கும் இவனுக்கு என்கவுண்டர் நடந்துகிட்டு இருக்கு. என்கவுண்டர்னா இந்த நாட்களில் சுட்டு தள்ளுறது, அந்த நாட்களில் என்கவுண்டர்னா கடும் வாக்குவாதம் அல்லது ஒரு பிணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஒரு காரசாரமான வாதம் அங்கே நடைபெறுகிறது. என்னென்றால், நீ உன்னைய தேர்ந்தெடுத்திருக்க மகனே, எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களை மீட்கணும் வா அப்படின்னாரு. ஐயோ, என்னால் முடியாது, நான் வந்த வாயி திக்கு வாயி, என்னால் அதிகமாக பேச முடியாது, இப்போவே 80 வயசாகிட்டேன், என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். டேய் அமைதியாரு, நான் உன்னை கூப்பிட்டல, நீ தான் வரணும் போகணும், உனக்கு பேச முடியாதுன்னு சொல்கிறியா? உங்கள் அண்ணன் ஒருத்தன் இருக்கிறான், ஆறும் சகோதரன், அவனை கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிறார். சரி நான் வர்றேன். வந்துட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, உங்கள் பேர் என்ன அப்படின்னு அவங்க கேட்பாங்க. உங்கள் பேர் கேட்டால் நான் என்ன சொல்கிறது? வந்திருக்கேன் மீதியான் தேசம், எவ்வளோ நாளாச்சு, 40 வயசுலேருந்து வந்தேன், இன்னும் 40 வருஷம் ஆச்சு, எவன் உயிரோடு இருக்கான் எவன் உயிரோடு இல்லை என்கிறது எனக்கு தெரியாது. ஆகவே 40 வருஷம் கழித்து மறுபடியும் நான் எகிப்துக்கு போக போகிறேன், கிழவனா நான் இருந்து போகிறேன். ஆகையினால கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டு வரும்படி என்னை அனுப்பினார் அப்படின்னு சொன்னால் புதுசாக வந்தவனுக்கு தெரியாது. அந்த நாட்களில் வாலிபமனாக இருந்தவன், என்னை போல இருந்தவன் இப்போ வயசாக இருப்பான். ஓ நீவன் தான் மோசையா, ஓ ஓடிப்போன 40 வருஷம் கழித்து வந்திருக்கே தம்பி, புதுசாக வரவனுக்கு தெரியாது. வயதில் இருந்தவன் செத்துருப்பான், அடிபட்டே செத்துருப்பான். இப்போ நான் எப்படி போய் உங்கள் பேர் என்னன்னு கேட்குறது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஐ எம் தட் ஐ எம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்போ இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற வார்த்தை ரொம்ப அற்புதமாக பேசப்பட்ட வார்த்தை. இருக்கிறேன் என்ற வார்த்தை அவருடைய எக்ஸிஸ்டன்ஸை பற்றி பேசுகிறது, அவருடைய இருக்குதலை, அவர் இருக்கிறதை பற்றி பேசுகிறது. அப்போ ஒரு மனுஷன் வாழ்கின்றான் என்றால் அந்த மனுஷனை பற்றி தேடி வருகிறவர்கள் ஊருக்கு வர்றாங்க. அந்த ஊருக்கு வருகிற அந்த மனுஷன், ஐயா சோ அண்ட் சோ ஒருத்தர் இங்கே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன், அவர் வீடு எங்கே இருக்குது, அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு நமக்கு அவர் கேட்கிறார்னா, ஓ அவரா, அவர் இதோ இங்கே இருக்கிறார். இன்னும் ஒரு 2 வீடு தள்ளி போனீங்கன்னா அந்த 2 வீடு தள்ளி போகின்ற அந்த இடத்துல அவர் வசித்து கொண்டு இருக்கிறார். இருக்குதலை பற்றி பேசுகிறோம். அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பிதா குமாரன் பரிசுத்தாவி இல்லையா, திருத்துவ தேவனாய் இருக்கிறார். அப்போ ஆதாம் மோசேக்கு அவர் எப்படி வெளிப்படுகிறார் என்றால், அக்கினி முச்சடியில் பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார், அங்கே வருகிறார். குமாரன் சொல்றாங்க, வரலாற்று அறிஞர்கள்லாம் சொல்றாங்க, பிதாவாகிய தேவன் அங்கே வருந்தார் என்று சொல்றாங்க, குமாரனாகிய தேவனும் அங்கே வந்தார் என்று சொல்றாங்க, பரிசுத்த ஆவியாகிய தேவனும் அங்கே வந்தார் என்று சொல்றாங்க. 30 தேவனும், அதாவது திருத்துவ தேவன் அங்கே வந்தார், முச்சடியிலே வந்தார் என்று சொல்றாங்க. கரங்களில் தள்ளல சொல்லுங்க ஆமென் அல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு எப்படி வெளிப்படுகிறார் என்றால், ஒரு உருவம் இல்லாத நிலையில ஒரு நெருப்பை என்ன செய்ய முடியாது, வடிவமைத்து விட முடியுமா? நெருப்பை வடிவமைத்து விட முடியுமா? முடியாது. ஒளியை வடிவமைத்து விட முடியுமா? முடியாது. ஆகவே தன்னை யாரும்
வடிவமைத்து விட முடியாத நிலையில் தன்னை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். இதுதான் ரொம்ப அற்புதமான விஷயம். ஆமே. வாசிங்களேன், யாத்ராமத்தின் புத்தகம் 3:14 வாசிங்க. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி 3:2 வாசிங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர், நல்லா மறுபடியும் வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். நல்லா கவனிச்சிங்க, இங்க திருத்துவ தேவன் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய தூதனானவர். எங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய தூதனானவர் 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 என்று வருகிறதோ அங்கெல்லாம் இயேசுவை பற்றி பேசுகிறது, பிதாவை குறித்து பேசப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசப்பட்டிருக்கு, திருத்துவ தேவனை குறித்து பேசப்பட்டிருக்கு. கரங்களை தள்ளலாம் சொல்லுங்க. ஆமே. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தூதனானவர் நடுவில் அக்கினி ஜுவாலையிலே என்ன செய்து நின்று. என்னது நின்று? நின்றுனா ஆள் தத்துவம் உள்ள ஒரு நபர் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும், நிற்க முடியும். அடுத்தது தரிசனமானார் என்று சொல்ல, அப்பியர்டு என்று சொல்லப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில். அப்போ முப்பெரும் தேவன் திருத்துவ தேவன் அந்த மோசேக்கு என்ன செய்தார், தரிசனமானார். அப்போ இருக்குதல் எப்படி இருக்கிறது என்றால் 3 1 3 என்ற நிலையில அங்க என்ன செய்தார், தரிசனமானார். கடந்த வாரத்தில் பிதாவை குறித்து நாம் அதிகமாக என்ன செய்தோம், தியானித்தோம். எங்கெல்லாம் பிதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எப்படிப்பட்ட நிலையில் அங்கே இருந்தார், ஏன் அந்த நிலையில் அவர் இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டானது, ஏனென்றால் இந்த பூமியில் உலகத்தில் எவனுக்குள்ளும் வந்து இராதபடிக்கு, எவன் அருகிலும் வந்து இல்லாதபடிக்கு பாவ நிலையில் அவன் இருந்தபடினால பிதாவாகிய தேவன் அவர் வார்த்தையின் மூலமாக மாத்திரமே வெளிப்பட்டாரை ஒழிய எந்த விதமான அப்பியரன்ஸ் கிடையாது. எந்த விதமான அப்பியரன்ஸ் யாருக்கு கூட, ஆபிரகாமுக்கு கூட வானத்திலிருந்து சத்தம் வந்துச்சு, உன் பிள்ளையான் மேல கை போடாத. 12:1 சொல்லப்பட்டிருக்கு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. என்ன செய்தாரு, போனார். வார்த்தை தான் வந்தது. அப்ப பிதாவாகிய தேவன் வார்த்தையின் மூலமாக வெளிப்பட்டார், அங்கே கிறிஸ்து வந்துட்டார். எங்கெல்லாம் வார்த்தை பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் பிதாவாகிய தேவன் வார்த்தை பேசுகிறாரோ அங்கெல்லாம் கிறிஸ்துவும் வந்துவிட்டார். வார்த்தையின் மூலமாக கிரியை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அங்கே இடைபடுகிறார் என்று சொல்லி என்ன செய்து பார்த்தோம் இல்லையா. அடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வார்த்தையின் தேவன், வல்லமையின் தேவன், தன்னை முழுவதுமாக தன்னை பவரெல்லாம் எடுத்துட்டு இந்த பூமிக்கு அவர் எப்படி வந்தார் என்றால் மனுஷ கோலத்தில் ஆதாமின் வித்து இல்லாமல் வந்தார். அதுதான் முக்கியம். ஆதாமுடைய வித்து இல்லாம இந்த பூலோகத்திற்கு ஆண்டவராகிய கர்த்தர் வந்தார். ஆமே, அல்லேலூயா. அவர் எந்த நிலையில வந்தார், அவர் வரும்பொழுது இந்த பூமி, பொதுவாக தேவன் வருகிறார் என்றால் இந்த பூமி தாங்காது கொள்ளாது, பூமியே தாங்காது கொள்ளாது என்ற சூழ்நிலையில் இருக்கும்போது மேரியினுடைய கர்ப்பம் தாங்குமா, தாங்க முடியுமா, முடியவே முடியாது. மேரியினுடைய கர்ப்பத்தையும் அவர் கன்சிடர் பண்ணி அந்த அளவிற்கு தன்னை குறைத்து கொண்டு இந்த பூமியில் என்ன செய்தார், அவதரித்தார் என்று சொல்லி என்ன செய்தோம் பார்ப்போம் இல்லையா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ பரிசுத்த ஆவியானவரை நாம் பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு சில காரியங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கு. என்னன்னா, பிதாவை பார்த்துட்டோம், குமாரனை பார்த்துட்டோம், பரிசுத்த ஆவியானவர் பார்க்கல. ஏன் பார்க்கல அப்படின்னா, இந்த உலகத்தில் சில நம்பிக்கைகள் இருக்கிறது, இந்த உலகத்தில் சில அனுபவங்கள் இருக்கிறது. இந்த அனுபவத்தை நம்பிக்கையையும் நாம் பார்த்தா தான் பரிசுத்த ஆவியானவர் என்பதை முழுமையாக நாம் பார்க்க முடியும். ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டு இதை தெரிந்தாதான் பரிசுத்த ஆவியானவருடைய சிக்னிஃபிகன்ட், பரிசுத்த ஆவியானவருடைய மேக்னிஃபிசன்ட்,
பரிசுத்த ஆவியானவருடைய அந்த யூனிக்னஸ் என்ன செய்ய முடியும்? ஒரு தனித்தன்மை, பெரிய காரியங்கள், அந்த வல்லமையான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த காரியத்தை சில அறிந்தோம் இல்லையா? கடந்த வாரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆவியை குறித்து பார்த்தோம் இல்லையா? ஆவி என்றால், ஆவி உலகத்தில் எல்லா மனுஷனும் நம்புறாங்க. ஆவி என்றால் உள்ள மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய இனம் புரியாத ஒரு உணர்வு ஆவி என்று பேசுறாங்க. பொதுவாக எல்லார்ட்டையும் பேசுறாங்க. இது கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கு, இது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்குள்ள இருக்கு இல்லையா? ஏண்டா உனக்கு மனசாட்சியே இல்லையா? உனக்கு ஆவி என்ன ஆவிடா இப்படி இருக்கிற? பேசுறாங்க இல்லையா? ஆமா, பேசுறாங்க. உள்ள உணர்கிற அந்த உணர்வு மனிதனை நடத்துகின்ற ஒரு சக்தியாக, உணர்வு சக்தியாக இருக்கிறது என்று சொல்லி புற மார்க்கங்கள்லாம் என்ன செய்கிறது? பேசுகிறது. நாம் என்ன செய்கிறோம்? உள்ள உணர்வை நம்ம ஆத்துமா என்று சொல்லி, கடவுள் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்தோம்? கடந்த வாரத்தில் இந்த ஆவியை குறித்து என்ன செய்தோம்? பார்த்தோம். இன்றைக்கு ஆவி என்கிற காரியத்தில் இன்னும் ஆழமாக என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். டேய் இங்கே வா, போய் என்னுடைய செல்போன் எடுத்துட்டு வா, உள்ள இருக்கு. ஆவி என்ன செய்யறது குறித்து பார்க்க போகிறோம். என்ன ஆவி அப்படின்னா, கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தது சாதாரண ஆவி. இன்று பார்க்க போகிற ஆவி எப்படிப்பட்ட ஆவினா, தீய ஆவியை குறித்து பார்க்க போகிறோம். இதுதான் ரொம்ப மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கைக்கு வழி நடத்துகிறதாகவும், அல்லது தாங்கள் என்ன நிலையில் இருக்கின்றோம் என்பதை மறந்து செயல்படக்கூடிய இலையில இருக்கக்கூடியதாக இந்த தீய ஆவி. அதை குறித்து என்ன செய்வோம்? விரிவாக பார்க்க போகிறோம். அப்பதான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்க்கும்போது, ஓ அவ்வளவு உள்ள, இவ்வளவு சரத்து, இவ்வளவு எசன்ஸ் உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? பார்க்க முடியும். சரி, இந்த தீய ஆவி என்று சொல்றோம் இல்லையா? அதாவது ஈவில் ஸ்பிரிட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த ஈவில் ஸ்பிரிட்டை குறித்து பார்க்கும்போது இது சொல்றாங்க, என்ன கணிக்கிறாங்கன்னா, the various religion talks about or refers about evil spirit as a demon என்று சொல்றாங்க. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஜனங்களும், மற்ற எல்லா மதத்தினரும், எல்லா வழிபாட்டு காரியங்களும் இந்த ஈவில் ஸ்பிரிட்டை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது டீமன், பேய்களுக்கு சம்பந்தமாக பேசுகிறார்கள் என்று சொல்லி பேசுகிறாங்க. இதுதான் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காரியம். சரி, அதை அப்படியே வச்சிருங்க. ஈவில் என்று சொல்லப்படும் பொழுது, அதாவது வேதமும் சரி, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனநிலைமையில் இருக்கக்கூடிய அர்த்தமும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் காணப்படுகிறது என்றால், நல்லதற்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாமே ஈவில் தான் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே, அதாவது ஒரு பொருள் இருக்கிறது, அல்லது ஒரு செயல் இருக்கிறது, அல்லது ஒரு எண்ணம் இருக்கிறது. எண்ணத்தில் இருந்து தான் ஒரு செயல் வரும், அந்த செயல்பாடு மூலம் தான் ப்ராடக்ட் வரும், பொருள் வரும் இல்லையா? ஒரு எண்ணம் என்பது ஈவிலா இருக்கும் பொழுது அல்லது தீயதா இருக்கும் பொழுது, அந்த தீய எண்ணம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்றால், அது செயல்பாடுகளுக்குள்ளேயும் அவன் செய்த காரியத்திற்குள்ளேயும் அது என்ன செய்கிறது? பேலன்ஸ் செய்கிறது அப்படின்னு சொல்றான். அப்ப எவைகளெல்லாம் தீமை என்று அங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நன்மைக்கு எதிராய், தேவன் அதற்கு எதிராய் இருக்கிற எல்லாமே தீமை அப்படிங்கிறாங்க. எல்லாமே தீமை அப்படிங்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் தீமை அப்படின்னா பேய் தான் தீமை, பிசாசு தான் தீமை. இல்லை, பார்வை சரியாக இல்லை அப்படின்னா, அது பரிசுத்தத்திற்கு நேராக அது இல்லை அப்படின்னா அது தீமை அப்படிங்குது பைபிள். மனுஷனும் அதுதான் சொல்றான் இல்லையா? தேவன் சொல்றாரு, இச்சையோடு ஸ்ரீயை பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அதே வசனம், இச்சையோடு பார்க்கிற எவளும் எந்த மனுஷனோடும் விபச்சாரம் செய்தாயிற்று அப்படி இருக்கு. இருபாலாருக்கும் எப்படி இருக்கு? சமம் தான். அப்போ எவைகள் எல்லாம் தீமை என்றால், நன்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாமே தீமை, தீமை, தீமை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது.
இது இந்த தீமையான காரியம், இந்த தீமையான காரியம் எதனுடைய இன்ஃப்ளூயன்ஸா இருக்கு அல்லது எதனுடைய ஒரு தாக்கமாய் இருக்கிறது என்றால், இந்த தவறான ஆவி அல்லது தீய ஆவியினுடைய தாக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி எல்லா மதத்தினரும், எல்லா காரியரும், எல்லா மதத்தினரும், எல்லா மக்களும் நம்புறாங்க. அவங்க தெய்வம் என்று சொல்லி வைத்துக்கொண்டு, இப்போ தேவனை அல்லாத புறஜாதிகள் இருக்கிறாங்கன்னா, புறஜாதிகள் அவர்களுக்கு தெய்வம் இருக்குது. அந்த தெய்வம் என்ன? பேயிட்டிருந்து, பிசாசிட்டிருந்து, பிரம்ம ராட்சதரிலிருந்து, இன்னும் முனிட்டிருந்து, இன்னும் என்னென்ன காரியங்கள்லாம் இருக்கோ அதுலேருந்து என்னை காக்கும் என்று சொல்லி நம்புகிறாங்க. கிறிஸ்தவர்களும் நம்புகிறாங்க, முஸ்லீமும் நம்புகிறாங்க, எல்லா மதத்தினரும் நம்புகிறாங்க. என் கடவுள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்தியில் இருந்து என்னை காப்பாற்றும். நம்புறாங்களா? நம்புறாங்க. நாம நம்புறோமா? நம்புறோம். அப்போ இவைகள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குன்னா, ஒரு தீய காரியத்தை பற்றி பேசுகிறதாக இருக்கிறது. இந்த தீய காரியம் ஒரு மனுஷனுக்குள்ள பார்வை மாத்திரமல்ல, பேச்சிலையும் இருக்கிறது, செயல்பாடுகளுக்குள்ள இருக்கிறது, அல்லது தான் வைத்திருக்கிற, இப்போ நவீனமான பார்த்தோம் அப்படின்னா செல்ஃபோனுக்குள்ளே இருக்கு. செல்ஃபோனுக்குள்ளேயே என்ன இருக்குது? பேய் இருக்குது. விளையாடுகிற பிள்ளைங்க கம்ப்யூட்டரில் விளையாடுறாங்க, செல்ஃபோனில் விளையாடுறாங்க, அதில் என்ன இருக்குது? பேய் இருக்குது. என்ன காரியம் அது கிறிஸ்தவம் நமக்கு போதிக்கிறது என்றால், தேவனை உண்மையாக தேடுகிற பிள்ளைகள் அல்லது குடும்பங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் இருந்து மற்ற காரியத்திற்கு முதலிடம் கொடுக்கின்ற ஜனங்களாக, பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் அது தீயது அப்படின்னு பேசப்படுது. அது ஈவில் அப்படின்னு பேசுறாங்க. ஆமென், அல்லேலூயா. செல்போன் இருக்கு, காலையில் பைபிள் வாசிங்க, தேவனை தேடுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். காலையில் எந்திரிச்சு தேவனை தேடுறது கிடையாது, காலையில் எந்திரிச்சு பைபிள் வாசிக்கிறது கிடையாது, மாறாக செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கிறது. இது என்னது? நன்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய தீமை, ஈவில். சில பேர் இருப்பான், சர்ச்சு உள்ள அங்கே போயிட்டே இருக்கும், உள்ள கேம் விளையாண்டுக்கிட்டு இருப்பான். என்னன்னு கேட்டால், அவன் பைபிள் எடுத்துட்டு போறது கிடையாது, உள்ள உட்காந்து பைபிள் வாசிக்கிறது போல தலையை குடிஞ்சானா தலையை எடுக்கவே மாட்டான், அப்படியே இருப்பான். கிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா பைபிள் வாசிக்காம விளையாண்டுக்கிட்டு இருப்பான். அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பான், அப்படி இல்லைன்னா மீம்ஸ் ஏதாவது பார்த்துக்கிட்டு இருப்பான், அப்படி இல்லைன்னா யாருக்காவது ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பான். எந்த காரியமும் தேவனுக்கு எதிராய், தேவனுக்கு புறம்பாய், தேவனுக்கு எதிராய் இருக்கிறதோ அதெல்லாம் ஈவில் என்று வேதம் போதிக்கிறது. சொல்றாங்க இல்லையா? எப்போ நீங்கள் செல்ஃபோன் பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ கையில், அந்த பிள்ளை அப்படியே அந்த செல்ஃபோனையே வச்சுட்டு இருக்கோ, அந்த செல்ஃபோன் பிள்ளை வச்சுக்கிட்டு இருக்க அந்த பிள்ளை அதிலே மூழ்கி இருக்குன்னா அதற்கு அடிமையாவான். எதற்கு எவன் அடிமையாகிறானோ அது அவனை ஆண்டு கொள்ளுகிறது. எந்த மனுஷன் எதற்கு அடிமையாகிறானோ அந்த அடிமையான அந்த காரியத்திற்கு அவன் என்ன செய்கிறான்? அடிமையாகிறான். அது அவனை ஆண்டு கொள்ளுகிறது. ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம். முந்தெல்லாம் டிவி இருந்துச்சு, டிவி ஒரு இடத்துல இருக்கும், ரிமோட் கையில் இருக்கும், ரிமோட்டை வச்சு டிவி ஆப்ரேட் பண்ணணும். ஆனால் டிவி என்ன செய்யுது அப்படின்னா, நான் இருக்கிறேன் தம்பி, என் ரிமோட்டை உன் கையில் கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன்னா ஒன்றை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லி டிவி பேசுதுங்க. இது அந்த காலத்தில் சபையில் பேசப்பட்ட ஒரு வார்த்தை தான். மறுபடியும் சொல்கிறேன், அந்த காலத்தில் டிவியை பற்றி பேசும் பொழுது டிவி பற்றி சொல்கிறாங்க. டிவி ரிமோட்டு, டிவியோடு சேர்ந்து ரிமோட்டு வருகிறது. எதற்கு? டிவியை தொலைக்காட்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கையில் ரிமோட் இருக்கு. அப்போ டிவி ரிமோட்டு மனுஷன் டிவியை கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் நிலைமை எப்படின்னா, டிவி ரிமோட்டு மனுஷன் இப்போ என்ன செய்யுதுன்னா டிவி ரிமோட் மூலமாக மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னாங்க அந்த காலத்தில்.
இப்போ டிவி இல்லை, மாறாக செல்ஃபோன், கம்ப்யூட்டர்ஸ் என்ன செய்யுது? கண்ட்ரோல் பண்ணுது. மனுஷன், தேவன், செல்ஃபோன், தேவனை தூக்கி போட்டுடுறாங்க. தேவனுக்கு முதலிடம் கொடுக்கறது இல்லை. செல்ஃபோனை கையில் வச்சுட்டு என்ன செய்கிறாங்க? அது அவனை அடிமைப்படுத்துகிறது, அவனை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அதுதான் உண்மை. எந்த மனுஷன் எதற்கு அடிமையாகின்றானோ அந்த அடிமைத்தனத்துக்கு அவன் ஆளுகைக்கு உள்பட்டு அவன் ஆண்டு கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை. இது ஈவில் அப்படிங்கிறது. நாம் தேவனால ஆளப்பட, தேவனால நாம் வழிநடத்தப்பட அவர் தன்னுடைய இரத்தத்தினால நமக்கு கொடுத்துதான். நான் சொல்றேன், கிறிஸ்தவ உலகம், ஆவிக்குரிய உலகம் கூட இந்த செல்போனுக்கு அடிமையா இருக்கு, அடிமைப்பட்டு கிடக்கிறது. அப்போ இந்த செல்போன் அவளை ஆண்டு கொள்ளுது. தேவன் ஆளணும், செல்போன் ஆளுது. அப்ப செல்போன் ஆளுது என்றால் செல்போன் ஒரு பிசாசு, ஒரு தீமை, ஈவில், டீமன் அப்படின்னு பேசுறேன். செல்போன் ஒரு பிசாசுங்க, செல்போன் ஒரு டீமன்ங்க. ஏன்? தேவனுக்கும் அவனுக்கு இருக்கிற நெருக்கத்தை இந்த செல்போன் என்ன செய்யுதுன்னா உடைத்து எறிந்து தேவனை தூக்கி எறிஞ்சிருது. தள்ளி வைக்கல, தூக்கி எறிஞ்சிருது. செல்போன் என்ன செய்யுது? அவனை ஆண்டு கொள்ளுது. செல்போன் எதற்கு? ரொம்ப நல்லது விஷயம். என்னது? அதில் நிறைய பைபிள் வசனங்கள் இருக்கு, நிறைய மெசேஜ் இருக்கு, நிறைய காரியங்கள், பாடல் இருக்கு. பாடலை விடுங்க, பாடல் வேண்டவே வேண்டாம். பாடலை பாடிக்கிட்டே தெரிஞ்சால் வசனத்தின் மூலமாக என்ன நமக்கு ஞானம் வரும்? பாடிக்கிட்டே இருந்தால் பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆதியிலே பாடல் இருந்தது, அந்த பாடல் தேவனிடத்தில் இருந்தது, அந்த பாடல் தேவனாக இருந்தது. அப்படியா? வாசிங்க, யோவான் 1:2-3 வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. என்ன இருந்துச்சு? ஆதியிலே பாடல் இல்லை, ஆதியிலே தீர்க்க தரிசனம் இல்லை, ஆதியிலே நாடகம் இல்லை, ஆதியிலே நடனம் இல்லை. ஆதியில என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. போதும். இந்த தேவனுக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை, அந்த வார்த்தையை செல்போனில் படிக்க முடியல அவனால. செல்போனில் எடுத்துகிட்டு வர்றது, பைபிளை தூக்கிட்டு வர்றது கிடையாது, சபைக்கு பைபிளை எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. ஏன்னா இந்த செல்ஃபோன்லேயே இருக்கு. நான் சொல்கிறேன், எனக்கு செல்ஃபோன் இருக்குது, ஒருபோதும் நான் செல்ஃபோனில் பைபிள் வாசிக்கவே மாட்டேன், வாசிப்பது இல்லை. ஏன்னா இந்த பைபிள் கிட்டத்தட்ட எனக்கு 35 வருஷம் என்னோட பழகிருச்சு. கிழிஞ்சு போய் நானே பைபிள் பைண்டிங் பண்ணி நானே வச்சுருக்கேன். இந்த பைபிள் அக்காக்கா கலந்து போயிடுச்சுங்க, பிஞ்சு போச்சு, நானே பைண்டு பண்ணேன். இந்த ரேப்பர்லாம் நானே என்ன செய்தேன்? பைண்டு பண்ணி. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு 3வது பைபிளாக இருக்கணும். இந்த 2 தடவை என்ன செய்தேன்? நான் பைண்ட் பண்ணிட்டேன் இந்த வேதாகமத்தை. ஏன்னா இந்த வேதாகமம் எந்த இடத்துல வசனம் இருக்கிறது என்று சொல்லி என் கை நல்லா பழக்கியிருக்கு. இந்த பேப்பருடைய, இந்த தாளுடைய பக்கங்கள் என் கை என்ன செய்யுது? இதோடு பழகிருக்கு, இதோடு என்ன செய்யிருக்கு? உறவாடி இருக்கு, பயணித்து இருக்கிறது. எந்தெந்த இடத்துல என்னென்ன வசனம் இருக்குங்கிறத என்ன செய்யுதுக்கு? அப்படியே பயணித்து இருக்கிறது. எந்த இடத்துல இருக்குன்னு தெரியும். புது பைபிள் எனக்கு கொடுத்து பாருங்க, என்னால் பரட்ட முடியாது. வசனம் எங்கே இருக்குன்னு தெரியும், ஆனால் என்னால் பரட்ட முடியாது. ஏன்னா இந்த இடத்துல இத்தனாவது வசனத்தில் இந்த இடத்துல இருக்கு என்று சொல்லி கரெக்டாக என்னால் அந்த கை எடுத்துரும். ஏன்? என் கை இதில் பயணித்து இருக்கிறது. செல்ஃபோனில் முடியாதுங்க. பயணம் ரொம்ப அவசியம். பயணம் கால் நடந்தது போல என் கைகள் இதில் நடந்தது, அப்படி சொல்லிக்கலாம். நான் மாத்திரம் இல்லை, அநேக ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க? வேதத்தை எடுங்க, பிரட்டுங்க, பிரட்டுங்க, வாசிங்க. எந்த இடத்துல இருந்து இருப்பிடம் நல்லா நமக்கு மனசில் பதிஞ்சிரும், டக்குன்னு எடுத்துருவோம். என் வயதில் உள்ள, என்னோடு படித்த, எனக்கு மேல் இருக்கக்கூடிய எல்லா போதகர்களும் அப்படி தான். அவங்க பைபிளை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க? தூக்கி எறிய மாட்டாங்க. அந்த பைபிளை மறுபடியும் எனக்கு தெரிந்த பாஸ்டர் மார்ட்டின் எல்ஷடாய் என்கிற நல்ல தேவ மனுஷன், அவர் பைபிள் கிட்டத்தட்ட
45 வருஷம் அவர் வச்சிருக்காரு என்று நினைக்கிறேன். அவர் அந்த பைபிளை தூக்கியே போட மாட்டார். ஏன்னா மறுபடியும் கிழிஞ்சு போக மறுபடியும் அவர் அதை பயன் பண்ணி அவர் வைத்திருக்கிறார் என்பது எனக்கு நல்லா தெரியும். செல்ஃபோன் மனுஷனை பிரிச்சிருச்சு. ஈவில் வசனம் பிரட்டுதலை தூக்கி தள்ளிட்டு என்ன செய்கிறாங்க, பைபிளுக்கு பதிலாக செல்ஃபோனை எடுத்துகிட்டு வந்து உள்ளே பிரட்டுறாங்க, வசனத்தை எடுக்கிறாங்க. படித்து முடிச்சுட்டு தம்பி எந்த இடத்துல இருக்குது, பேஜ் என்னன்னு தெரியா, பேஜா அப்படின்னா எந்த இடத்துல இருங்க நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன் ஆப்பை சொல்லிவிட்டு சாப்பை மாதிரி இருக்கிறானுங்க. என்னது ஓப்ப சாப்பை அப்படிங்கிறாங்கல்ல, ஏப்ப சாப்பை அப்படிங்கிறாங்கல்ல, அது போல் இருக்கிறானுங்க. ஃபீபிளாக இருக்கிறாங்க, ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க, இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்களால எதுவுமே செய்ய முடியறது இல்லை, மலட்டு தன்மையில் இருக்கிறாங்க. ஏன்? ஈவில் கையில் இருக்குங்க, ஈவில் கையில் இருக்கு, டீமன் கையில் இருக்கு. டீமனை என்ன செய்கிறாங்க, கையில் வச்சுட்டு அந்த காரியத்தை என்ன செய்கிறாங்க, பார்த்துட்ருக்குறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியில் இருந்த பொழுது சில காரியத்தை என்ன செய்தார், பேசினார். என்ன செய்தார், பேசினார். வாசிங்க லூக்கா 14:26 வாசிங்க. மன்னிக்கவும், மத்தேயு 14:26. அவர் கடலின் மேல் நடக்கிறதை கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் என்ன செய்தாங்க, அலறினார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்க ஒரு சம்பவம் என்னன்னா, அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஈவில் டீமன் என்று அழைக்கிறாங்க. அதாவது நன்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாமே. இன்னொரு வார்த்தையை நான் சொல்லிடுறேன், சொல்ல மறந்துட்டேன், அதை சொல்லிடுறேன். என்னவென்றால் பார்வை என்று சொன்னோம், கையில் செல்ஃபோன் என்று சொன்னோம். இன்னொன்று, நாம் சாப்பிடுகிற உணவு கூட எப்படி இருக்குன்னா சில சமயம் ஈவிலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா, ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னா அந்த மனுஷன் தன் சரீர தேவைக்கு, தன்னுடைய சரீர வேலைக்கு தகுந்த மாதிரி அவன் சாப்பிட்றான் இல்லையா? அவன் சாப்பிடுகிற அந்த சாப்பாடு அந்த சரீரமானது பெற்றுக்கொண்டு ஆற்றலை தனக்குள்ள வாங்கி கொண்டு அந்த ஆற்றலை கிரியையின் மூலமா, வேலையின் மூலமா வெளிப்படுத்தணும். அதுதான் உணவினுடைய அல்லது மனிதன் டிசைன் பண்ணப்பட்ட ஒரு டிசைன். மனிதன் வடிவமைக்கப்பட்ட ஒரு வடிவம், அவன் அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கான். அப்போ ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் சாப்பிட்றான் அப்படின்னா எதற்கு சாப்பிட வேண்டும், தன் கிரியையை சரியாய் நடப்பிப்பதற்காக சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறாங்க. இதில் 2 விதமான காரியத்தை சொல்கிறாங்க. ஒன்று என்னவென்றால் நல்ல சாப்பாடு, இன்னொன்று தரமற்ற சாப்பாடு அப்படிங்கிற நிலையில் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. நல்ல சாப்பாடு என்று சொல்லப்படும் பொழுது அவன் சரியான ஊட்டச்சத்து உள்ள ஆகாரத்தை சாப்பிட்றது, இன்னொன்று ஊட்டச்சத்து இல்லாத சாப்பாடை சாப்பிட்டு தனக்கு வேண்டிய எனர்ஜியை அவன் பெற்றுக்கொள்ளாமல் அதிகப்படியான சரீர உழைப்புனால அவன் என்ன செய்கிறான், மால் நியூட்ரிஷனாக இருந்து அப்படி இருக்கிறதும் இது ஒரு ஈவில், கைண்ட் ஆஃப் ஈவில் அப்படிங்கிறாங்க. சரி, நான் அது உள்ளே போகலை, ரொம்ப ஆழமாக இருக்குது, இருந்தாலும் நான் உள்ளே போகலை. இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கிறான், குறைவாக சாப்பிட்டு சத்து குறைவாக உள்ளதை சாப்பிட்டு அதிகமான வேலை செய்வது நிமித்தமாக அவன் சரீரம் இளைத்து போகிறது. ஆகையினால அவனுக்கு சரியான போஷாக்கு கிடைக்கவில்லை. அது ஒரு ஈவில்ங்கிறாங்க. அது நான் உள்ளே போகலை, நமக்கெல்லாம் தெரியும். இன்னொருத்தர் இருக்கிறான், நிறையா சத்துள்ளதை சாப்பிட்டு அதற்கான கிரியை நடப்பிக்காமல் இருக்கக்கூடிய அந்த தன்மை எப்படிப்பட்ட தன்மைனா, அவன் அந்த சரியான அந்த புரதத்தை, அந்த எனர்ஜியை சாப்பிட்டு சரீரம் அதற்கான வேலையை செய்யலை அப்படின்னா அதுவும் ஈவில் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த சரீரமானது அதற்கான வேலையை செய்வதற்கான சரீரத்தை அவன் பழக்கவிக்கலை, அதுவே ஒரு ஈவில் அப்படிங்கிறாங்க. உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்பதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, நீ சாப்பிட்ற சாப்பாடு கையின் பிரயாசத்தின் மூலமாக சாப்பிட்ற, அந்த கையின் பிரயாசத்தின் மூலமாக சாப்பிட்றது என்பது உனக்கு அதற்கேற்ற எனர்ஜியை, அதற்கேற்ற சக்தியை அந்த உணவு கொடுக்குது. அந்த உணவை கொடுக்கிறனா, அந்த உணவை கொடுக்கிற நிமித்தமாக அந்த சக்தியை வெளிப்படுத்தி நீ என்ன செய்கிற, சம்பாதிக்கிற. அந்த சம்பாத்தியம் மறுபடியும் சாப்பாடுவதற்கு.
அப்படிப்பட்ட ரீதியில் கோணத்தில் பார்க்கப்படுகிறது. கையின் பிரயாசம் இருக்கணும். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, சில ஆண்கள் நிறையா சாப்பிட்றாங்க, சாப்பிடுன்னு சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு சரீரத்தை என்ன செய்கிறதில்ல, அதற்காக வேலையை உட்படுத்துவதில்லை. அது ஈவில் அப்படிங்கிறாங்க. ஏன் ஈவில்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மறுபடியும் தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த புரோட்டோகால், சரீரத்திற்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. சாப்பிடணும், வேலை செய்யணும், சாப்பிடணும், வேலை செய்யணும், வேலை செஞ்சுட்டு சாப்பிடணும் காரியத்தை, இல்லையா? அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நீ வேலை இல்லாதவன் தான் சாப்பிடாதங்கிறார். சாப்பிடவே சாப்பிடாத அப்படிங்கிறார். வேலை இல்லைன்னா நீ சாப்பிடாத, வேலை செஞ்சுட்டு சாப்பிடு அப்படிங்கிறார். அப்போது வேலை சாப்பிட்டு வேலை செய்யாமல் இருக்கிற அந்த மகன் தன்னுடைய சரீரத்தை கெடுத்து கொள்கிறான். இந்த சரீரமானது தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறபடினால தேவன் தங்குற ஆலயமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயம் கெட்டு விடுகிறது. இது ஈவில் அப்படிங்கிறாங்க. ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நல்லா சாப்பிட்டு வேலை செய்யாமல் இருக்கிற நாம் நிமித்தமாக சரீரமானது வளருகிறது. சரீரம் என்ன செய்யுது? பெருத்து போது வளருது. அந்த சரீரம் வளர வளர வளர, சதை வளர வளர வளர, இன்னும் அந்த சதை எங்கெல்லாம் சதை வளருகிறதோ அந்த சதை வளர, அந்த சதைக்கு வேலை செய்யணும், அது அதிகமாக உட்கொள்ளுது. சாதாரண உணவு சாப்பிட்றான், இவ்வளவு தான் இருக்கிறான் அப்படின்னா அந்த உணர்வு போதுமானது. இப்போ இவ்வளவு பெருசாக ஆயிட்டான் அப்படின்னா, அப்போ இவ்வளவு பெருசாக ஆனதுக்கு அந்த சரீரத்துக்கும் என்ன தேவை? உணவு தேவை. இவ்வளவு சாப்பிட்ற நேரத்தில் இவ்வளோ சாப்பிட வேண்டியது இருக்கு. இது ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க கிளட்டனி என்கிற ஒரு வார்த்தை பேசுகிறாங்க. என்னன்னா, சாப்பிடுவது, சாப்பிட்டு கொண்டே இருப்பது, சாப்பிட்டு கொண்டே இருப்பது என்ற ரீதியில் பேசுகிறாங்க. அதாவது தனக்கு தேவைக்கு ஏற்ப இல்லாமல் எப்பொழுது எல்லாம் தோன்றுகிறதோ அப்பொழுது எல்லாம் சாப்பிடக்கூடிய நிலைமைதான் கிளட்டனி. இது ஈவில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சரீரம் யாருக்குள்ள உரியது? தேவனுக்கு உரியது. இந்த சரீரத்தை பாழ்படுத்துவதற்கு கூட உணவு என்ன செய்யறது? ஒரு பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது ஈவில் அப்படிங்கிறாங்க. சரியா சாப்பிடு, நல்லா வேலை செய்யு, அந்த சரீரத்தை சாப்பிட்ட அந்த எனர்ஜியை வேலையின் மூலமாய் கிரியையின் மூலமாய் நீ நடப்பித்து உன்னுடைய செல்வத்தை பெருக்குவதற்காக என்றுதான் தேவன் வைத்திருக்கிறாரே தவிர, நீ சரீரத்தில் சாப்பிட்டு அந்த சாப்பிட்ட நிறையா சம்பாதித்து இன்னும் அதிகமாக சாப்பிட்றதுக்கு இல்லை. என்ன கிடையாது, இன்னும் இல்லை. அப்போ என்ன செய்யப்படுகிறதுனா, அப்படிப்பட்ட நீதியில் ஈவில் என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. சரி, வேதத்தில் ஈவில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதைத்தான் பார்த்தோம். வாசிங்க மறுபடியும் மத்தேயு 14:26 வாசிங்க. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். சரி, இங்க நீங்க வாசிங்க. நீங்கள் வாசித்ததுக்கு நான் வாசித்ததுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நான் வாசிக்கிறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு வாக்கியத்தை வாசித்த மாதிரி இருக்குது. நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 14:26 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினாலே அலறினார்கள். உடனே இயேசு அவருடைய பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இப்போ உங்களுக்கு புரியும் என்னன்னா, சீஷர்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. என்னன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நம்புகிற நம்பிக்கையின்படிதான் அவர்கள் அந்த நாட்களில் இருந்தார்கள். அந்த நம்பிக்கை தேவன் அறிந்தார். ஆகையினால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான் அப்படின்னா. ரொம்ப அற்புதமான அதிசயமான வார்த்தை இவை. நான் அதை உங்களுக்கு விளக்குறேன் பாருங்கள். வாசிங்க மறுபடியும் 24 வாசிங்களேன். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு. நல்லா கவனிச்சிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கு 26 அவர்
கடலில் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு என்ற ஒரு வார்த்தை. சீஷர்கள் பார்க்குறாங்க ஒரு விஷயத்தை. அந்த விஷயம் என்னவென்றால் அமானுஷ்யமான பெரனாமல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ரீதியில் அவங்க பார்க்குறாங்க. அதாவது அமானுஷ்ய நிகழ்வு பெரனாமல் ஆக்டிவிட்டி அப்படின்னா ஈவிலுடைய ஒரு செயல்பாடு தான் பெரனாமல் ஆக்டிவிட்டி, அமானுஷ்ய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த நாட்கள் இருக்குது. என்னன்னா இயேசு கடலின் மேல் நடக்கிறதை கண்டு அப்படிங்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலில் நடக்கிறார். இப்போ என்ன கவனிங்க, ஒரு மனுஷன் கடலின் மேலே நடக்க முடியுமா? தண்ணியில் நடக்க முடியுமா? கடலின் மேலே நடக்க முடியுமா? ஆற்றுல நடக்க முடியுமா? ஏரியில் நடக்க முடியுமா? அல்லது வேறு ஏதாவது ஒரு நீர்நிலையில் நடக்க முடியுமா? மனுஷன் நடக்க முடியுமா? முடியாது. மாயவித்தெல்லாம் நான் பேசலை. நடக்க முடியுமா? முடியாது. அப்போது அவர் கடலில் மேல் நடக்கிறதை கண்டு அப்படின்னா முதல்ல பார்க்குறாங்க. இயேசுவுக்கு ஒத்தது மாதிரி இருக்காங்க. ஆனால் காற்றும் கடலும் பயங்கரமாக அடிக்குது. அவர் இயேசு அப்படியே நடந்து கொண்டு வருகிறார். வந்த உடனே உங்களுக்கு என்ன தோணுகிறது என்றால், ஏதோ ஒரு பேய் வருது, ஏதோ ஒரு பிசாசு வருது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறத என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. பார்த்த உடனே கத்துறானுங்க, ஐயோ பேயே பிசாசு அப்படின்னு கத்துறாங்க. என்ன செய்கிறாங்க? கத்துறாங்க, பயத்தினால கத்துறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உடனே இயேசு அவருடைய பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் அப்படிங்கிறார். இது முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஆவியை பற்றி தெளிவிக்கக்கூடிய ஒரு முதல் செய்தி. இது இரண்டாவது செய்தி இருக்குங்க. ஆவியை பற்றி, ஈவலை பற்றி, இன்னும் பிசாசை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அல்லது அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய முதல் பாடம் இது. மறுபடியும் சொல்றேன், சீஷர்கள் தங்கள் நிலையில் இருந்து, உலகத்தினுடைய பார்வையில் இருந்து, இவர்கள் உலகத்தில் இருக்கிறபடினால அதே பார்வையை இவங்க பார்க்குறாங்க. இந்த பார்வையிலிருந்து அவர்கள் வேறு விதமான பார்வைக்கு அவங்க வரணும் என்பதற்காக முதல் பாடம் எடுக்கக்கூடிய ஒரு பிராக்டிக்கல் ஒரு விஷயம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயப்படாதீர்கள், நான் தான் அப்படிங்கிறார். ஆவி என்ன செய்யாது? பயப்படாதன்னு ஒருபோதும் செய்யாது, பேசாது. ஏன்னா பாவம் இந்த பூமியில பிரவேசித்த பொழுது முதல் பாவத்தினுடைய உணர்வு என்னன்னா பயம். வாசிங்களேன், ஆதியாமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10 வாசிங்களேன். ஆதியாமத்தின் புத்தகம் 3:10 வாசிங்க. அதற்கு அவன்னா, அதற்கு ஆதாம், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து. போதும். பாவத்தினுடைய முதல் உணர்வு இந்த பூமியிலே வெளிப்பட்டது எப்படி என்றால், பயம் என்கிற ஒரு உணர்வோடு பாவமானது மனுஷனுக்குள்ளிருந்து வெளிப்பட்டுச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மனுஷனை பயம் என்கிற உணர்வோடு இந்த மனுஷனை படைக்கவில்லை. ரீகா பாலா காமா சேமி அன்சாரா. மனுஷனை இந்த பூமியில தேவனாகிய கர்த்தர் படைக்கும் பொழுது பயம் என்கிற உணர்வோடு ஒருபோதும் படைக்கவில்லை. பாவம் எப்ப பிரவேசித்ததோ, பாவத்தினுடைய இன்னொரு பரிமாணம் என்னன்னா பயம். இந்த உணர்வு பாவம் அவனுக்குள் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதே இந்த பாவம் தான். நான் பாவியா இருக்கேன், பாவம் எனக்குள்ள இருக்கு என்பதை மறைமுகமாக பேசக்கூடிய இந்த உணர்வு தான் பயம். இப்ப வருவான், எங்க வருவான்? மத்தேயு 14:26 வருவோம். இயேசு அவங்க பயப்படுறத பார்த்து பயப்படாதீர்கள், நான் தான் அப்படிங்கிறார். திடன் கொள்ளுங்கள், நான் தான்.
என்று சொல்லி பயப்படாதிருங்கள்ன்றார். பாவ உணர்வு உனக்குள்ள இருக்கு. இந்த உலகம் இந்த ஆவியை பார்க்கிறது போல நீ பார்க்கிற. இந்த ஆவி பயம் என்கிற காரியம் பாவம் உனக்குள்ள இருக்கிறதுனால உன் பார்வை எப்படிப்பட்ட பார்வையா இருக்குன்னா வேற விதமா இருக்கு. ஆகவே நீ பார்க்கிற பார்வை பயத்தோடு பாவத்தோடு என்ன நீ பார்க்கிற ஆவியை பார்க்கிற மாதிரி பார்க்காத நான் தான் அப்படின்ற இந்த பார்வை உன்னை விட்டு விலகட்டும் அப்படிங்கிறார். எந்த பேயும் பிசாசும் ஒரு மனுஷனுக்கு முன்னாடி அப்பியர் ஆனது என்றால் ஆனது போல வேதத்தில் இருக்கு. ஆனால் ரியல் லைஃப்பில் பிசாசு அப்பியர் ஆச்சு அப்படின்னா மனுஷன் பயப்படனா பயப்படாதிருங்கள் என்று ஒருபோதும் பேசாதுங்க. ஏன்னா பயத்தின் மூலமாக தான் பிசாசும் பாவமும் சாபமும் மனிதனை அடிமைப்படுத்தி ஆளுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மறுபடியும் சொல்கிறேன், பிசாசும் பாவமும் சாபமும் பாவம் என்கிற உணர்வு மூலமாக அல்லது பயம் என்கிற உணர்வு மூலமாக மனுஷனை அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருக்கு. இதிலிருந்து இவங்க இன்னொரு பார்வைக்கு வரணும் என்பதற்காக ஒரு அற்புதமான ஒரு படத்தை, ஒரு அற்புதமான ஒரு லெசனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே காண்கிறார். பாருங்களேன், நீங்கள் இதே 14 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். 14:15 இந்த வாசிக்கிறேன். சாயங்காலமான பொழுது அவருடைய சீசர்களிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமாயிற்று. ஜனங்கள் கிராமத்துக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவளை அனுப்பிவிட வேண்டும் என்றால் இயேசு அவர்களை நோக்கி, போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றால், அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் புல்லின் மேலே பந்தி இருக்க சொல்லி 5 அப்பங்களை அந்த 2 மீனையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கையை 12 கூட எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். இது முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில், நல்லா தெரியும் இயேசு இந்த நேரத்தில் நான் வரப்போகிறேன் பயப்படுவாங்கன்னு நல்லா தெரியும் அவருக்கு. ஏன் இந்த விஷயத்தில் இவங்களுக்கு சொல்லணும்? இவங்களோட சேர்ந்து போயிருக்கலாம் இல்லையா? பாருங்கள், தம்முடைய சீசல் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினான். போங்க போங்க சீக்கிரமாக போங்க அப்படின்றார். ஏன்னா நல்ல வேலை செஞ்சுட்டாங்க. ஆண்டவரே இங்கேருந்து கரையில் என்ன செய்வோம், போட்டெல்லாம் இருக்குது, போட்டிலே படுத்துட்டு நாளை காலைல போகலாம் அப்படின்றவானுங்க. முதல்ல கிளம்புக்கிடான்ட்டார். கிளம்புக்கிடான்னு சொல்லிட்டு அவரும் அதோட வந்திருக்கலாம், ஆனால் வரலை. ஏன்னா ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு பாருங்கள், அவர்களை அனுப்பிவிட்ட பொழுது தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் போன பொழுது அங்கே தனிமையாக இருந்தால் அதற்குள்ளாக படகு நடுக்கல்லை சேர்ந்தது. எதிர்காற்றாக இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவில் 4ஆம் ஜாமத்தில் அவர்கள் இயேசு கடலின் மேல் நடந்து கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார் என்கிற இந்த நிகழ்வு தான் ஒரு டீமன்ஸ் என்கிற குறித்து, பயப்படக்கூடாது என்பதை குறித்தும், இன்னும் ஆவி எப்படிப்பட்ட தன்மை இருக்கிறது என்பதை குறித்தும் இங்கே விவரிக்கக்கூடிய முதல் லெசன் இது. என்னது முதல் லெசன்? என்னப்பா சார் முதல் லெசன் அப்படிங்கிறீங்க? இன்னும் 2வது லெசன் இருக்கு. என்னவென்றால், அவர் கல்வாரி சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்பி சீசர்களுக்கு அப்பியர் ஆனார், தரிசனமானார். அப்பவும் நடுங்கிட்டானுங்க. மனுஷன் மரிச்சிட்டான், அவன் உயிரோடு வர முடியாது. ஆனால் இவர் சொல்லிட்டாரு நான் 3ஆம் நாள் உயிரோடு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறந்துட்டானுங்க. என்ன செய்யிட்டாங்க? மறந்துட்டானுங்க. மகதலேனா மரியாளும் போய் என்ன செய்யிட்டாங்க? போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு சில சீசர்களுக்கு தேவன் தரிசனமானார். தரிசனமாயிட்டு மறைஞ்சிட்டார். அப்பம் பிற்கள் மறைஞ்சிட்டார். மறுபடியும் எல்லா சீசரும் இருக்கும் பொழுது அவர்கள் நடுவில் அப்பியர் ஆன பொழுது நடுங்கிட்டானுங்க. அப்போது தேவன் என்ன காரியத்தை செய்தார்? எப்படிப்பட்ட இந்த மனுஷர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஈவில் ஸ்பிரிட்டு அல்லது டீமன் என்று சொல்லப்பட அல்லது பிசாசை குறித்து எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க என்ற நிலையை சொல்லிட்டு, அது இல்லை பயப்படக்கூடாது என்றதை பற்றி சொன்ன பிறகு தான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அங்கே பேசப்பட்டிருக்கிறது என்பது தான். எப்படிப்பட்ட நிலையில் பரிசுத்த ஆவியானவர் அங்கே உள்ளே வர்றாரு, எப்படிப்பட்ட நிலையில் இந்த டீமனை நினச்சிக்கணும்,
பார்க்கணும், எப்படிப்பட்ட ரீதியில் டீமனை கையாளணும், உங்கள் சிந்தையும் உங்கள் செயல்பாடுகளும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை வருகிற வாரத்தில் நாம் தியானிப்போம். கண்களை மூடுவோம் இந்த காலவல்ல. ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, நீங்கள் திருத்துவ தேவனாக இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. பிதாவாகிய தேவன் எங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. குமாரனாகிய தேவன் எங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. நாங்கள் ஆலயமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டில் கல்லினால, கையினால, வேலையினால, மனுஷனுடைய யோசனையினால செய்யப்பட்ட எந்த இடத்திலும் நீங்க இல்ல ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய இரத்தத்தினால ஒரு ஆலயத்தை நீங்க ஆண்டவரை உருவாக்கி சிருஷ்டித்து இந்த ஆலயத்தில் தங்கும்படி என் தேவனாகிய கர்த்தர் நீங்க இருக்கிறபடினால உமக்கு நன்றி சொல்லுது. இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் எங்களுக்குள்ள இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வலைதளங்களை, யூடியூப்ல உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள், உம்மை அறியாத ஜனங்கள், இந்த அன்பை அறியாத ஜனங்கள், ரட்சிப்பை உணராத அனுபவிக்காத ஜனங்களை அன்பை உணர்ந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நீர் அவர்களுக்குள் வாசம் பண்ணி அவர்களுடைய தேவனாய், அவர்களுடைய ஹல்லேலூயா தங்குகிற இடமாய், ஆலயமாக மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்க சபையில புதிதாக வந்தவர்களும் அப்படிப்பட்ட நிலையில ஹல்லேலூயா மாற்றப்பட்ட நிலையில இருக்கத்தக்கதாக, ஆலயமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை செய்தமைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த பூமியில என் தேவனாகிய கர்த்தர் மருத்துவமனையில வேதனையோடு ஆண்டவரே, வியாதியோடு, பலவீனத்தோடு, நோயோடு இருக்கக்கூடிய ஜனங்களை, பிசாசுடைய கோர பிடியில இருக்கக்கூடிய வியாதியின் மூலமாக, ஆண்டவரே பலவீனத்தின் மூலமாக, ஹல்லேலூயா எல்லா விதமான ஹல்லேலூயா சரீர ஒடுக்குதல் மூலமாக வேதனையோடு இருக்கக்கூடிய, எல்லா ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய, மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஜனங்களை என் தேவனாகிய கர்த்தர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்கி உம்முடைய பிள்ளையாக மாற்றி நீர் தங்கும் ஆலயமாக அவர்களை மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறேன். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினால முடிச்சு விட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கு என்று காணிக்கை செலுத்தி அவருடைய நாமத்தை ஆராதனையின் மூலமாக, காணிக்கை ஆராதனை மூலமாக, காணிக்கை பலியின் மூலமாக அவரை ஆராதிப்போம். வலைதளங்களில், யூடியூப்பில் உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் இந்த திரையில் தெரிகின்ற இந்த வங்கியினுடைய விலாசத்திற்கு உங்களுடைய காணிக்கை அனுப்பவும், அது மாத்திரமல்ல ஜிபே மூலமாக காணிக்கை அனுப்ப, அந்த ஆராதனை பங்கு பெற நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.